29/7/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 13ஆம் நாள் தக்ஷிணாயன புண்ணிய காலம் பௌர்ணமி மேல் நோக்கு நாள் சங்கரன் கோவில் தபசு சர்வதேச புலிகள் தினம் நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:02 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:58 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 5:08 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:47 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 8:15 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 8:58 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:08 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:08 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடக லக்னம், இருப்பு 3 நாழிகை 26 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கடக ராசியில் சூரியன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடு பேரானந்தம் தரும். பெருமாள் கோவில் சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி. மிக அற்புதம். கடகராசியில் சூரியனும் மகர ராசியில் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்து கொள்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சத்தியநாராயண பூஜை செய்வது உச்சிதம். அதேபோல் இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, புற்றுக்கோவில் வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றமான சில காரியங்கள் அற்புதமாக. மேஷராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஜீவன பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் சில அதி முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அதி அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைய தினம் நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருப்பதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முடிவுகளுக்கு உங்களது கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்ப பெண்களுக்கு சில முக்கியமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் சில சங்கடங்களும் உருவாகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு
பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம், கவனம் அவசியம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கை உணர்வோடு செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருப்பதால் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை காணப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசியினர்களே, இன்றைய நாள் பகை உணர்வு ரோகத்தில் அற்புதமாக சந்திர பகவான் உலா வருகிறார். 6ஆம் பாவத்தில் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கடன் சுமை குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிடுவீர்கள். அதன் மூலமாக உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான கன்னிராசினர்களே, இன்றைய நாள் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கியமான திட்டங்களை தீட்டி அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களின் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தைரியமும் அதிகரிக்கும். களத்திர ஸ்தானத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உங்களது 9ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்வையிடுவது சிறப்பு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை மீளிரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுக்களில் அற்புதமாக பேசி கைத்தட்டல்கள் பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களது பொருளாதார முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலை மோதும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் கூடும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திரன் உலா வந்தாலும் அந்த சந்திர பகவானை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தை பெறுகிறீர்கள். மனதில் சந்தோஷமான சில விஷயங்கள் நடைபெறும். நீங்கள் தொட்ட காரியங்கள் பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் சில காரியங்களில் மனமுவந்து செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய தினம் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் மனமுவந்து இருக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சலுகைகள்
எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத சில காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அருமையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்